சொன்ன மாதிரி யாருக்குமே தெரியாது. ஸோ ஒபிசிட்டி ஆக ஆரம்பிப்பாங்க, டயர்ட்னஸ் இருக்கும், ஃபட்டிக்னஸ், ஈஸி ஃபட்டிகபிலிட்டி இருக்கும். சில பேருக்கு லாஸ்ட்டாக கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் போகும்போது தான் ஜாண்டிஸ் வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு வந்து பியூரைட்டிஸ்ன்னுவாங்க. அப்படின்னா அரிப்பு, உடம்புல அரிப்பு அதிகமாக இருக்கும். இது ஏன்னா பிலிருபின் லெவல் அதில் வந்து உடம்புல சேர 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 இந்த அரிப்பு அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால தான் பியூரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஈஸி ஃபட்டிகபிலிட்டி நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னன்னா கொஞ்சம் ஒர்க் பண்ணாவே சோர்ந்து போறது, சீக்கிரமா சோர்ந்து போறது, ரைட் அப்டமன் பெயின் இந்த சைடு வந்து அதிகமா வலியா ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வி ஷுட் பி வெரி. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வருமா இல்ல செகண்ட் ஸ்டேஜ் வருமா? ஸோ இந்த ஃபட்டிகபிலிட்டி, பெயின் இதெல்லாம் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வரதுக்கு வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே வந்துரும். நம்ம அதை வந்து பெருசா கண்டுக்காம விடுறதுனால தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். பட் ஆனா சில பேர் இந்த முகம் கருக்கும், அப்படிலாம் இருந்தா லிவர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜஸ்ல தான். நான் சொன்னல பிலிருபின் சேர 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 ஃபர்ஸ்ட் இச்சிங் வர ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு ஃபேஸ் கலர் சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது கலர் சேஞ்ச் ஆகுதுன்னா இட் இஸ் ஆல்ரெடி பிலிருபின் வந்து 5 to 6 மேலே தாண்டிடுச்சுன்னு அப்படின்னு. ஓகே ஓகே ஓகே.